ஹலோ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் தான். இந்த பலாப்பழம் வந்து லாஸ்ட் டைம் தமிழ்நாடு வந்தப்போ காக்கிலோ 50 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். கேட்டோன்னே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. கர்நாடகா வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வேலையே இந்த பலாப்பழம் வாங்கினது. ஆக்சுவலி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 5.5 கேஜி 22 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். செம்ம ஒர்த்தாக இருந்தது. அவ்வளோ பலாப்பழம் எனக்கு கிடச்சிது. கிட்டத்தட்ட 2.5 கேஜிக்கு மேலே எனக்கு பலாப்பழம் கிடச்சிது. பட் அறுக்கும்போது என்னமோ நானே 1/2 கேஜிக்கு மேலே சாப்பிட்ருப்பேன். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இவ்வளோ நாள் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வாங்கி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது ரொம்ப ப்ராசஸ் அதிகம், என்னதான் இது ரொம்ப பிசுன்னு இருக்கும், எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு யோசிச்சே வாங்காமல் தள்ளி போட்டுட்டு இருந்தேன். பட் ஒரு வழியாக வாங்கி நானும் ட்ரை பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் செம்மையாக இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுத்த காசுக்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும். என் கூட சாப்பிட்றதுக்கு என் பொண்ணும் நல்ல கம்பெனி கொடுத்தா. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இதில் வந்து ஒரு சுத்தப்பழம் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங்கே கைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நைஃப் பிடிக்கும் போது அது வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் பலாப்பழம் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணுறீங்கன்னா நைஃப்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஹேண்ட்ஸில் அப்ளை பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி தனித்தனியாக பிரித்து சென்டர் பார்ட்டில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் என்ன, பலாப்பழம் அறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு எந்த பொருளையும் தொட முடியாது. நல்லா அந்த பிசுபிசுப்பெல்லாம் கையிலேருந்து போகிற வரைக்கும் எதுவுமே தொட முடியாது, அவ்வளோதான். பட் முடிஞ்ச அளவுக்கு சோப்பு அப்ளை பண்ணி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு போயிடுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் பலாப்பழம் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கிளாத் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பலாப்பழம் பிடிச்சி அறுக்கும்போது பலாப்பழத்தில் இருக்கிற அந்த தூசி அதெல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, பலாப்பழம் அந்த உள்ள ஃப்ரூட்ஸ் மேலே நம்ம தொடும்போது அது பட்டுருது. ஸோ பின்னாடி பிடிச்சி அறுத்ததுக்கப்புறம் தென் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் எடுங்க. அது கொஞ்சம் நீட்டாகவும் கொஞ்சம் டஸ்ட் இல்லாமலும் கிடைக்கும். இல்லைன்னா மறுபடியும் எகெயின் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் வாங்கின இந்த பலாப்பழம் ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.